بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتجدنهم أحرص الناس على حياة. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபோத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை, அதன் தஃப்சீரினை, அதனுடைய தெளிவான விளக்கங்களையும் சட்டங்களையும் அதில் இருக்கக்கூடிய பயன்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா. அந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் 92 ஆயத்துகளை கடந்து 93வது ஆயத்தான 90 வயது அகதுனா மீசாக்கும் மரஃபானா ஃபௌக்கும் உத்தூர் என்ற ஆயத்தின் தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வயது அகதுனா மீசாக்கும் மரஃபானா ஃபௌக்கும் உத்தூர் என்பதை ஆரம்பித்து இன்னல்லாஹ அதுவுலில் காஃபிரீன், அதாவது 93லிருந்து 98வது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றித்தான் இங்கு பாடம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தொடரிலே நாம் இப்பொழுது வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாசி அலா ஹயாத் என்ற ஆயத்தை அடைந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பாடத்திலே இது சம்பந்தமான, இதோடு சேர்ந்த குல்மன் கான் அதுவல் ஜிப்ரீல் என்று வரக்கூடிய அந்த ஆயத்துடைய விஷயங்களைத்தான் நாம் காண இருக்கிறோம். அதாவது சஃபத்து தஃபாசீரில் நாம் 111வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். நம் ஒவ்வொரு பாடத்திற்கும் அதற்கேற்றாற்போல் அதில் வரக்கூடிய விஷயங்களை மையமாக வைத்து ஒரு தலைப்பு இடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த பாடத்திற்கும் நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் தேர்ந்தெடுத்த தலைப்பு என்ன ஏனென்றால், நாம் 2 ஆயத்துகளை பற்றி பார்க்க போகிறோம் என்பதாக சொன்னோம். وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا يَوَدُّ أَحَدُهُمْ لَوْ يُعَمَّرُ أَلْفَ سَنَةٍ وَمَا هُوَ بِمُزَحْزِحِهِ مِنَ الْعَذَابِ أَنْ يُعَمَّرَ وَاللَّهُ بَصِيرٌ بِمَا يَعْمَلُونَ. قُلْ مَنْ كَانَ عَدُوًّا لِجِبْرِيلَ فَإِنَّهُ نَزَّلَهُ عَلَى قَلْبِكَ بِإِذْنِ اللَّهِ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ وَهُدًى وَبُشْرَى لِلْمُؤْمِنِينَ. இந்த 2 ஆயத்துகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இதிலே காணப்போகிறோம். எனவே அதற்கேற்றாற்போல் நாம் கொடுத்த தலைப்பு என்ன? வாழ்க்கையில் ஆர்வமும் வானவ தலைவருடன் விரோதமும். இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப் அண்ட் எனிமிட்டி வித் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வாழ்க்கையில் ஆர்வம் காட்டுறது, இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் 1000 வருடங்கள் வாழ டைம் கொடுத்தாலும் அதற்கு தயாராக இருப்பது, அதன் மீது ஆசையாக இருப்பது, அதன் மீது பேராவல் கொள்வது. அதாவது இந்த உலகத்தை விட்டு மௌத்தாயிடக்கூடாது, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். காஃபிர்கள் இருக்கிறார்கள். இணை வைக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்களில் என்ன? இந்த உலகத்திலிருந்து சென்று விட்டால் அதற்கு பிறகு எழுப்பப்பட மாட்டோம், அதோடு நம்முடைய நிலை முடிந்துவிடும் என்பதனால் அவர்கள் இந்த உலகத்துடைய அழிந்து போகக்கூடிய வாழ்க்கையிலே ஆசை காட்டுகிறார்கள், ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்களுக்கு நன்கு தெரியும் இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை. அவர்கள் அவருடைய வேதங்களின் மூலம் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் அந்த வாழ்க்கையிலே இழிவும் கேவலமும் வேதனையும் தான் தங்களுக்கு உண்டு என்பதை முழுமையாக அறிந்திருப்பதனால்தான் அந்த பயத்தில் அவர்கள் இந்த உலகத்திலேயே வாழ வேண்டும் என்பதை ஆசை கொள்கிறார்கள். அப்போ அதில் ஆர்வம் இருக்கு. அதே நேரத்தில் வானவ தலைவர் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விரோதம் கொள்ள தயாராக இருக்கிறார். அவர்களை விரோதியாக நினைக்கின்றார்கள், அவர்களை எதிரியாக நினைக்கின்றார்கள். இதுவும் அவர்களுக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு நஷ்டம், சேதமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா மலக்குகளை விட உயர்ந்தவர்கள், அந்தஸ்திலும் சரி. ரூஹுல் குதுஸ் என்று மிகப்பெரிய ஒரு தனிப்பெரும் பேரினை பெற்ற ஒரு சிறந்த மலக்காக இருக்கிறார்கள். அவர்களோடு விரோதம் கொள்கிறார்கள். எனவேதான் அதை பற்றிய விஷயங்களை, அதை பற்றிய எச்சரிக்கைகளை இந்த ஆயத்துகளில் சொல்ல வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை கிதாபின் மூலமாக பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا وَلَتَجِدَنَّهُمْ திட்டமாக நீங்கள் அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த யூதர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அஹ்ரஸ் அன்னாசி அலா ஹயாத், வாழ்க்கையின் மீது மக்களிலே மிகுந்த பேராசை கொண்டவர்களாக, இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வதின் மீது, இந்த வாழ்வில் நிலையாக இருப்பதின் மீது மக்களிலே மிக பேராசை கொண்டவர்களாக அவர்களை நீங்கள் திட்டமாக பெற்றுக்கொள்வீர்கள். ஒமினல் அதீன அஷ்ரகு, இன்னும் எவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களும், இவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறார்களோ அவர்களும் வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையில் நீண்ட வாழ்க்கையாக வாழ்வதை மிகுந்த பேராசை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது வலதஜிதன்னல் யஹூத, யஹூதிகளை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். அஷத்தன் நாசி ஹெர்சன், மக்களிலே மிக கடுமையான பேராசை கொண்டவர்களாக, அலல் ஹயாத், இந்த உலக வாழ்க்கையின் மீது, இந்த உலக வாழ்க்கையின் மீது மிகுந்த பேரவா கொண்டவர்களாக, பேராசை கொண்டவர்களாக அந்த யகூதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அஹ்ரசம் மினல் முஷ்ரிக்கீன், அஹ்ரசு மினல் முஷ்ரிக்கீன் அன்ஃபுஸஹும், அதாவது மினல்லதீன அஷ்ரகுல, எவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை விட வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே மிகுந்த பேராசை கொண்டவர்களாக மக்களிலே யூதர்களை, யகூதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அஹ்ரஸ மினல் முஷ்ரிக்கீன், அதாவது முஷ்ரிக்கீன்களை விட மிகுந்த பேராசை கொண்டவர்கள். அன்ஃபுஸஹும், அதாவது முஷ்ரிக்கீன்களை விட, அஹ்ரஸ மினல் முஷ்ரிக்கீன அன்ஃபுஸிஹிம், அதாவது முஷ்ரிக்கீன்கள் தங்களுடைய நஃப்ஸின் மீது, இந்த உலக வாழ்க்கையின் மீது கொள்ளக்கூடிய ஆர்வத்தை விட, அதை விட மிகுந்த பேராசை கொண்டவர்களாக யகூதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வதாலிக லி இல்மிஹிம் பி அன்னஹும் சாயிருன இலன்னார் லி இஜ்ராமிஹிம், வதாலிக, அது லி இல்மிஹிம், அவர்களுடைய அந்த இல்மின் காரணமாக, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிந்ததன் காரணமாக, எது, பி அன்னஹும், நிச்சயமாக அவர்கள் சாயிருன, அதாவது செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இளநாரி, நரகத்தின் பக்கம், இஜ்ராமிஹிம், அவர்களுடைய குற்றத்தின் காரணமாக, அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக, அவர்கள் செய்த குற்றத்தின் காரணமாக அவர்கள் நிச்சயமாக நரகத்தில் நுழையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற பயத்தினால் இந்த உலகத்தி வாழ்க்கையின் மீது, இந்த உலக வாழ்க்கையில் பல ஆண்டுகள் வாழ்வதை கூட அவர்கள் மிகுந்த பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார். ஏன், அவர்கள் செய்த பாவங்கள் ஏற்கனவே வரிசையாக சொல்லப்பட்டுச்சு. ஏகப்பட்ட பாவங்கள் செய்திருக்கிறார்கள். நபிமார்களை கொலை செய்தது, வேதங்களை மாற்றியது, அதேபோல் ஒப்பந்தங்களை முறிப்பது, இது போன்ற எண்ணிலடங்காத குற்றங்கள் வரிசையாக ஏற்கனவே ஒரு சில பாடங்களுக்கு முன்பாக நாம் அவருடைய குற்றத்தொடர் என்பதாகவே பலவிதமான குற்றங்கள் அவர்கள் செய்ததை, அல்லாஹுடைய நியமத்திற்கு நேரடி எதிர்ப்பு, நேரடி நிராகரிப்பு, அல்லாவிடம் பேசியதற்கு பின்பும் அல்லாஹ் பேசியதை கேட்டதற்கு பின்பும் நேரடி எதிர்ப்பு, இது போன்ற பல விஷயங்கள் அவர்கள் செய்ததை நாம் வரிசையாக அடுக்கி காண்பித்தோம். அப்போ அந்த குற்றங்கள்லாம் இருக்கிறதுனால அவர்களுக்கு நிச்சயம் நரகம்தான் என்பது நல்ல தெரியும். அதனால என்ன செய்றாங்க, உலக வாழ்க்கையில ஆசைப்படுறாங்க, நீண்ட வாழ்க்கை கிடைக்கணும். ஏன், அவங்களுடைய தவறு, அவங்க செய்த தவறு, அதன் காரணமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையினால என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. நாளைக்கு வறுமையில அந்த தண்டனை கிடைச்சிருமேங்கிற அந்த பயம், அது அவர்கள்ட்ட என்ன செய்யுது, குடியிருக்கிறதுனால இந்த உலகத்திலே வாழ்ந்துடணும், இந்த உலகத்திலே வாழணுங்கிற ஆசையில இருக்கிறாங்க. இந்த இடத்துல லாம் வந்து கசம்காக வந்திருக்குது. அதே மாதிரி நூன் தக்கீதுக்காக வந்திருக்குது. இந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நீங்கள் தெரிஞ்சுக்க, போல தஜிதுன்னஹும்ங்கிறது யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் என்ன செய்வீங்க, பார்க்குறீங்க, பெற்றுக்கொள்வீங்க. கண்டிப்பாக அவங்களுடைய நிலை, யாருடைய நிலை, அந்த யூதர்களுடைய நிலை இப்படி தான் இருக்குதுங்கிறத அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லி காண்பிக்கின்றான். சரி, யவது அஹதுஹும் லவ் யுஅம்மர் அல்ஃபசனா, யவது அஹதுஹும், அவர்களில் ஒருவர் விரும்புவார், ஆசைப்படுவார், லவ் யுஅம்மரு அல்ஃபசனா, 1000 வருடங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையாக கொடுக்கப்படுவதை விரும்புவார். லவ் யுஅம்மர், அவர் கொடுக்கப்பட்டால் எப்படி, 1000 வருடங்கள் வாழ்க்கையாக கொடுக்கப்படுவதை அவர் ஆதரவு கொள்வார், அவர் விரும்புவார். யாரு, அவங்கள ஒருத்தங்க. அதாவது எத்த மன்னல் வாஹிது மின்ஹும்,
அவர்களிலிருந்து ஒரு மனிதர் ஆசைப்படுவார். தமன்னாங்கிற வார்த்தை தெரியும். தமன்னாங்கிறதே நடக்கக்கூடாது, நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆர்வப்படுறது. லைத்த ஷபாபு யவுது, அதாவது வாலிபம் எனக்கு திரும்பக்கூடாதான்னு சொல்லி ஒரு வயோதிகர் தமன்னா கொள்றாரு. அதுக்கு பேர் தான் தமன்னாம்பாங்க. அப்போ இந்த இடத்துல தமன்னாங்கிறது தமன்னல் வாஹிது, ஒரு மனிதர் ஆசைப்படுகிறார் மின்ஹும் அவர்களிலிருந்து, இந்த யூதர்களிலிருந்து ஐஷ அல்ஃபசனத்தின் 1000 வருடம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1000 வருடம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். وما هو بمزحزحه من العذاب أن يعمر وما هو بمزحزحه من العذاب أن يعمر. சரி, இப்போ இவங்க 1000 வருடம் வாழ்றதுனால, இப்படி வாழ்ந்தா என்னது, இவர்கள் நாளை மறுமையில் அதாபை விட்டு தப்பிச்சிட முடியுமா, இவங்களுக்கு வேதனை கொடுக்கப்படாதா என்று பார்த்தோன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் சொன்னா ஒமா ஹுவ, அது இல்லை, பி முஸஹ்ஸிஹி, அவரை தூரமாக்கக்கூடியதாக இல்லை, மினல் அதாபி, வேதனை விட்டும், ஐயோ அம்மர், அவர்கள் அவ்வாறு கொடுக்கப்பட்டாலும், 1000 வருடங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்களை அது அதாபை விட்டும், வேதனை நாளைக்கு மறுமையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேதனை விட்டும் அவர்களை அது தூரமாக்கக்கூடியதாக இல்லை. அவர் என்ன செய்யாது, அதை வந்து பாதுகாக்காது, அதை விட்டு என்ன செய்யாது, அவங்கள பாதுகாக்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, முஷ்ரிக்கீன்கள் அவங்களுக்கு பாசு நாளைக்கு மறுமைக்கு மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுவோம்ங்கிற அந்த நம்பிக்கை கிடையாது. அதனால அவன் இந்த உலக வாழ்க்கையை தான் நிஜம் நினைக்கிறான், அதில் வாழணும். சொல்லுமா, துனியா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி, காஃபிர்களுக்கு இது வந்து சொர்க்கம் என்பதனால அவன் இங்கே தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அது அவனுக்கு எதுவும் தெரியாது, பாசுங்கிறது இருக்குது, எழுப்பப்படுறது மீது அவன் நம்பிக்கை இல்லை. ஆனால் இவர்களே சொல்லும்போது இவர்களுக்கு எல்லாமே என்ன செய்யும், தெரியும். அதான் யாரிஃபோன கமா யாரிஃபோன், எல்லா விஷயத்தையும் அறிந்திருக்கிறாங்க. யாரிஃபோன் கிதாபை, அதாவது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அல்லதீன் ஆத்தினாலும் கிதாப் யாரிஃபோனஹு கமா யாரிஃபோன் அபனாஹு, கிதாபில் உள்ள விஷயங்கள், கிதாபினுடைய செயல்பாடுகள், கிதாபில் உள்ள சட்டங்கள், கிதாபில் சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகள் முதற்கொண்டு எல்லாம் தெரியும். சொர்க்கம், நரகம், மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால அங்கே இவங்க செய்த செயலினால, இந்த உலகத்தில் இவர்கள் செய்த செயலினால் அங்கே இழிவுபடுத்தப்படுவோம் என்பது தெரியும். இழிவுபடுத்தப்படுவோங்கிறது நல்ல தெரியும். அதனால என்னது, அவங்க இந்த உலகத்தில் இவ்வளோ வருஷம் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை கொண்டு என்னது, நாளை மறுமையில் அவங்களுக்கு வேதனையை விட்டு தப்பிச்சிட முடியுமா, உங்களுக்கு வேதனை கிடைக்காதா அப்படின்னா, கண்டிப்பாக வேதனையில் மாட்டி தான் ஆவாங்க. அதை விட்டு தப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு வழியே கிடையாது. எப்படி இபிலீசுடைய நிலையோ அதே போல் தான். இபிலீசுடைய ஆயுள் நீண்டு கொடுக்கப்பட்டாலும், உலகத்தில் அவன் பல காலங்கள் வாழ்ந்தாலும் நிச்சய முடியாது, அவன் இதை விட்டு தப்பித்து விட முடியாது. அவனுக்குரிய அந்த தண்டனையை விட்டு அவன் எப்படி தப்பிக்க முடியாதோ அதே போல் என்ன செய்ய முடியாது, இந்த யூதர்களும் தப்பிக்க முடியாது. யூதர்களும் என்ன செய்ய முடியாது, இந்த வேதனையை விட்டு ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அப்போ அதுதான் சொல்லப்படுது. அப்போ அவர்கள் ஒமாஹு பிமுஸஹ்ஸிஹி மினல் அதாபி ஐயு அமர், ஐ ஒமா தூல உமர், அதாவது ஒமா தூலுல் உமர், ஆயுள் நீண்டு இருக்கிறது, உமர் நீண்டு இருக்கிறது என்பது இல்லை. மஹ்மா உம்மிர, அவர்கள் கொடுக்கப்பட்டாலும் சரி, நீடித்த ஆயுள் அவர்கள் கொடுக்கப்பட்ட போதிலும், பி மபஅதிஹி, அதாவது அவர்களை பி முபஇதிஹி, அதாவது அவர்களை தூரமாக்குறதோ, வ முன்ஜிஹி மின் அதாபில்லாஹி, வமா தூலுல் உமரி மஹ்மா உம்மிர, அதாவது வமா தூலுல் உமரி, இந்த வயது நீண்டு கொடுக்கப்படுறது என்பது பி முபஇதிஹி, அவர்களை தூரமாக்குவதாக இல்லை, வ முன்ஜிஹி, அவர்களை காப்பாற்றக்கூடியதாக இல்லை, மின் அதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும், அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் அவர்களை காப்பாற்றக்கூடியதாகவோ அல்லது அவர்களை தூரமாக்கக்கூடியதாகவோ அந்த நீண்ட உமர், தூள் உமர் என்பது கிடையாது. அப்போ இப்படி கொடுக்கப்படுறதுனால அவங்க இதை விட்டு தப்பிச்சிருவாங்களா, அவங்களுக்கு வேதனை நடக்காதா, வேதனை கொடுக்கப்பட மாட்டார்களா என்றால் கண்டிப்பாக அதெல்லாம் நடந்தாகும். அதெல்லாம் என்னது, நடந்தாகும் அவங்களுக்கு. இப்போ அந்த நிலையில அல்லாவுடைய வேதனை விட்டு அது காப்பாற்றக்கூடியதாக இல்லை. எதுவுமே என்னது, அல்லாவுடைய வேதனை விட்டு யாரையும் என்ன செய்யாது, காப்பாற்ற முடியாது. எப்படி வந்து அல்லாவுடைய வேதனை வந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு கூட்டத்தார்களும் பார்க்குறோம், தப்பிக்கிறதுக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த உலக வேதனையும் காப்பாற்ற முடியல, உலக வேதனையை விட்டு அவங்களால தப்பிக்க முடியலங்கும் போது மறுமை வேதனையை விட்டு சுத்தமாக அவர்களால் தப்பித்து விடவே முடியாது. உதாரணமாக ஒவ்வொரு கூட்டத்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தூஃபான் வந்துச்சு, வெள்ள பிரளயம் வந்துச்சு. அப்போ என்ன செஞ்சான், அவருடைய மகன் பெரிய மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு சொன்னால், நான் என்ன செஞ்சிருவேன், அவங்க கூப்பிட்டாங்க வான்னு சொல்லி,
நான் வரல, எனக்கு வந்து நான் வந்து யாசிமுனி நினைச்சு எனக்கு இந்த மலை என்னை காப்பாத்திடும். ஜபலி யாசிமுனி மினல்மா என என்னை வந்து என்னது அபுலா ஆசிமல் யோம மீன் அதான் அல்லாவுடைய இதை விட்டு அம்ரை விட்டு தண்டனை விட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லதை பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்து வந்த ஆது கூட்டத்தார்கள் என்ன நினைச்சாங்க? இவர்களை வெள்ளம் தானே அழிச்சுது, அதனால நாம் என்ன செய்வோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்து கொள்வோம் என்பதாக நினைச்சு என்ன செஞ்சாங்க, அவர்கள் பெரிய பெரிய வீடுகளில் வாழ்ந்தாங்க, நம்ம வந்து பலமானவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதாக நினைச்சாங்க. அவங்கள ஒரு அதாப் வந்து அழிச்சுது, அவங்களால என்ன செய்ய முடியல, அவர்களை வந்து என்னது அழிச்ச அதாப் வந்து என்னது அவங்களால என்ன செய்ய முடியல, தப்பிக்க முடியல அல்லாவுடைய வேதனையை விட்டு. ஆது கூட்டத்தார்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்கள வந்து பெரிய என்னது ஃபாம்மா அல்லாஹ் குரான் அல் ஹாக்கத்தும் அல் ஹாக்கா வமா அதுராக்கம் அல் ஹாக்கா கதப சமூது ஆதும் பில் காரியா ஃபாம்மா ஆதுன் ஃபஹுலிகு பித்தாகியா வாம்மா, அதாவது என்னது அந்த அளவுக்கு என்னது الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذب ثمود وعاد بالقارية فأما ثمود فأهلكوا بالطاغية فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية. அப்போ அவர்கள் செஞ்சாங்க, ஆது கூட்டத்தார்கள் நம்ம தப்பித்துக் கொள்வோம் என்பதை நினைக்கும் போது அவங்கள ஒரு காற்று, அதாவது வேகமாக வரக்கூடிய விரைந்து இறைந்து செல்லும் புயல் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். அப்போ இவங்க நினைச்சாங்க சமூக கூட்டத்தார்கள் இவர்கள் தான் நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி ஏமாந்து அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொண்டாங்க, வெள்ளமும் தப்பு பாதிக்காது, இந்த மாதிரி பெரும் காற்றும் நம்மளை அசைக்க முடியாத அளவிற்கு நாம் பெரிய மலைகள் நினைச்சு உள்ள உட்காந்துக்குருவோம். என்னது உக்கானு என் ஹித்தூன மினல் ஜிபால், அதாவது மலைகளை குடைஞ்சு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க, தப்பித்து கொள்ளலாம் என்பதாக எண்ணிக்கொண்டு மலைகளை குடைந்து உள்ள பாதுகாப்பு உட்கார்ந்து கொண்டாங்க. அல்லாஹ் அவங்கள போய் சொல்லும் போது குரான்ல, அதாவது அவங்கள போல லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அப்படிப்பட்ட உயர்வான நல்ல தாக்கத்து நிறைந்த படைப்பா இருந்தாங்க, மலைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், மழையும் அனுப்பல, அதே மாதிரி வெள்ளமும் அனுப்பல, காற்றையும் அனுப்பல, ஒரு பெரும் சத்தத்தை தாகையா, அதாவது பெரும் இடி முழக்கமோட ஒரு பெரிய சப்தம் அவனுடைய இருதயங்கள் வெடிச்சிருச்சு. அப்ப அல்லாவுடைய இந்த உலகத்திலேயே வேதனையே வந்து என்னது, உலகத்தில் ஏற்படக்கூடிய வேதனையிலே என்ன செய்ய முடியாது, அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது என்று இருக்கும் பொழுது மறுமையுடைய வேதனை என்ன செய்ய முடியாது, யாரும் தப்பிக்கவே முடியாது. அங்க அல்லாஹுடைய ஆட்சி மட்டும்தான் செல்லுபடியாகும், அங்க யாரும் எதுவும் பேச முடியாது. அப்ப இந்த உலகத்துடைய வேதனை என்ன செய்ய முடியல பார்க்குறோம் பல நபர்கள். ஆனா அதே நேரத்துல தப்பிக்கிறதுக்கு வழி வேணும்னு சொன்னா அது அல்லாஹ்வால தான். ஒருத்தரை காப்பாற்றணும்னு சொன்னா அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நூஹ் இஸ்லாமுடைய அந்த சம்பவத்திலேயே ஒரு பெண்மணி ஒருவரை நூஹ் இஸ்லாம் ஏற்றாமல் விட்டுட்டு போயிடறாங்க, திரும்ப என்ன செய்றாங்க வந்து கூட்டு போறாங்க, அந்த பெண்மணிக்கு எதுவுமே ஆகலை. அதே போல யூனுஸ் அலை இஸ்லாமுடைய சமுதாயம் வேதனை அருகாமையில் வந்துச்சு, கண்ணால பார்த்துட்டாங்க, அதுக்கு பிறகு உணர்றாங்க, தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடி கலிமாவை ஏற்றுக்கொள்றாங்க, அந்த வேதனை தானாக நின்று விடுகிறது, இந்த வேதனை தானாக போய்விடுகிறது. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலேயும் இந்த அல்லாஹ்வுடைய கலிமா தான் பாதுகாக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு யாரையும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்கள தவிர, அல்லாஹ் இரக்கம் காட்டினா, அல்லாஹ் கருணை காட்டினா தான் அவங்க தப்பிக்க முடியுமே ஒழிய யாராலையும் அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு தப்பிக்க முடியாது. அப்போ அதான் சொல்றான், ஒமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி யுஅம்மர், எதுவுமே இந்த நீண்ட ஆயுள் கொடுக்கப்படுறது, அவங்க எவ்வளோதான் ஆயுள் கொடுக்கப்பட்டாலும் அவங்கள தூரமாக்கவும் செய்யாது, அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு பாதுகாக்கவும் செய்யாது. இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. வல்லாஹு பசீரும் பிமா யஅமலூன், ஐ முத்தலிஉன், அல்லாஹ் தஆலா அலா அமாலிஹிம், அவளுடைய அமல்களின் மீது அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவன், அதாவது அஸ்ல முத்தலின்னு அதை வந்து உற்று நோக்கக்கூடியவன், கவனித்துக் கொண்டே இருக்கக்கூடியவன். யுஜாசிஹிம் அலைஹா, அதன் மீது நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்குவான். அப்போ அவர்கள் செய்த செயலுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு, எந்த நிலையிலையும் தப்பிக்க முடியாது, இந்த நிலையில என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். அதனால அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்கன்னு நினைச்சிட்டா யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்ய, அவன் நினைச்சாதான் காப்பாற்ற முடியுது. இந்த உலகத்துடைய தண்டனையை, மறுமையுடைய தண்டனை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ அல்லாஹு பசீரும் அமலுன்னா என்ன, அதாவது அவர்கள் செய்யக்கூடிய அடியார் செய்யக்கூடிய ஒரு ஹைர் ஷர், நலவு கெடுதி எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கான், எதையுமே விடமாட்டான். நலவுகளா இருந்தாலும் சரி, லா யுகாதிர் சகீரத்தம் வலா கபீரத்தின் இல்லா சாஹா வஜது மா அமிலு ஹாதிரா, எல்லாம் என்ன முன்னாடி வைக்கப்பட்டுரும், எதை சொல்லி தப்பிக்க முடியாது. அதே மாதிரி நலவுகளாக இருந்தாலும்
ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. ஹைராக இருந்தாலும் சரி, ஷர்ராக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்யப்படும்? அவங்களுக்கு முன்னாடி நாளைக்கு கொண்டு வரப்படும். அதற்குரிய கூலி கொடுக்கப்படும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரி, அதாவது எந்த ஒரு சின்ன ஒரு இதா இருந்தாலும் அத்தைனா பிஹா, அது அல்லாஹ் என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துருவான். பெரிய பாறைக்குள்ள கரும்பாறைக்கு எதுல இதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ் கொன்றதுக்கு சக்தி பெற்றவனாக இருக்கான். அவன் மீது என்னது? எந்த நிலையும் என்ன செய்ய மறையாது. அல்லாட்ட எந்த நிலையும் மறையாது. அல்லாட்ட இருந்து எதுவுமே தப்பிக்காது. அதான் சொல்ல வல்லாஹு பசீரும் பிமா யஅமலூன். அதனால யூதர்களே, நீங்க என்ன செய்யுங்க? உலகத்துல அதிகமா வாழணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. அது பிரயோஜனம் அவங்க பரவும் மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து என்னது? அவனுக்கு நோக்கமே அதான். மேல உள்ள ஆயத்தோட தொடர்பு கொள்ளும்போது அவன் மௌத்தை கேட்கவே மாட்டான். மரணத்தை கேட்கவே மாட்டான். கேட்டான்னு சொன்னா அது அவனுக்கு ஆபத்துங்கிறது அவனுக்கே தெரியும். அதனாலதான் அல்லாஹ் கேட்குறான், நீ மௌத்தை கேளு பார்ப்போம்னா. அப்ப அதனுடைய தொடர் தான் வருது. அவன் 1000 வருடம் கொடுக்கப்பட்டாலும் சரி, வாழ ரெடியாத்தான் இருப்பான். ஆனா அப்படி வாழ்ந்தாலும் அந்த மறுமையுடைய வேதனை விட்டு அவனை காப்பாற்றாது என்பதாக அல்லாஹு தஆலா கூறிவிட்டான். எனவே இதன் மூலம் நாம் வாழக்கூடிய இந்த விஷயத்திலே உலக வாழ்க்கை என்பது அற்பம் என்பதை உணர வேண்டும். அழிந்து விடக்கூடிய வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற்போல் உலக வாழ்க்கையில் எளிமையும் சாதாரண வாழ்க்கையும், அதே போன்று அல்லாஹ்வை பயந்த அச்சம் உள்ள வாழ்க்கையும், நல்ல குணங்கள் கொண்ட வாழ்க்கையும் வாழ படிக்க வேண்டும், பழக வேண்டும். அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். மேலும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பயத்தோடும் ஆதரவோடும் வாழ வேண்டும். மௌத்துடைய நேரத்தில் ஆதரவு அதிகரித்து விட வேண்டும். அச்சத்திற்கும் ஆதரவிற்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கை தான் உலக வாழ்க்கையாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்த வண்ணமாக, குறிப்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிய வண்ணமாக நம் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அல்லாஹு தாலா மறுமையின் மீது முழு ஆர்வத்தையும் தேட்டத்தையும் தந்து இவ்வுலக வாழ்க்கையினுடைய நிலையை நமக்கு உணரச் செய்து, இதிலிருந்து இதிலுள்ள ஆபத்துகள், இதிலுள்ள மோசடிகள், இதிலுள்ள எல்லா விதமான கெட்ட விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.